வனாந்தரத்தில் வார்த்தை கிடைக்கிறது. அப்போ உங்கள் லைஃப் போகிற பாதை ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற என் அன்பின் ஆலோசனை என்ன தெரியுமா? முதல்ல சோர்ந்து போகாமல் வேத வசனத்தை, உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னா முழங்கால் படிக்கிட்டு படிங்க அல்லது உட்கார்ந்து படிங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை படிங்க. கர்த்தருடைய வேத வசனங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிறது, பேதையை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, நீங்க இந்த நாட்கள்ல இந்த வசனம், இந்த வார்த்தை யோவானுக்கு எந்த இடத்துல வச்சு கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வனாந்தரத்துல தான் வார்த்தை வருது. வாழ்க்கையே ஒரு வனாந்தரமா இருக்கு பிரதர், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, வனாந்தரத்துல பார்க்காதீங்க, வானத்தை பாருங்க. அதாவது வானம் என்றால் பரலோகத்தை பாருங்க.